அவன் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னா சார், சொல்லும்போது நான் வேணாம் தான் சொன்னேன். ஏன் அப்ப நான் மூஞ்ச பாருங்களேன், காதல் கொண்டு நியூஸ் மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க. ஆய் வர மாதிரி இருக்கு. அப்படியே வந்து நின்று என்ன சொன்னா, மச்சான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்லுது. நான் ஐயோ நான் எப்ப சொன்னேன்? இப்பவே காதல் கொண்டு தனுஷ் மாதிரி இருக்கான். இன்னொரு பொண்ணு லவ் பண்ணி ஏமாச்சான் எப்படி ஆவான்னு சூழ்நிலை யோசிச்சு பார்த்தேன். குண்டல கட்டி வந்து ஏன்னா கூட பழகிட்டேன், நண்பனா போயிட்டான். அவன் மேல யார் அக்கறை பண்ணா நம்ம வந்து அக்கறைப்பட்டு ஆகணும். எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? நாளைக்கு அந்த பொண்ணு சப்போஸ் லவ் பண்ணி நல்லா இது பண்ணிட்டு கடைசி ஏமாத்திட்டு போயிருச்சுன்னா எப்படி இருப்பான்? இதுக்கு வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. அந்த பொண்ணு தான் பெருசு, குத்த நாள் பணம் நண்பன் வேணாம் லவ் பண்ணிட்டான். லவ் பண்ணவே தான் பண்ணா, என்ன பண்ணா எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. 2 பேர் வீடு அப்பார்ட்மெண்ட் தான் சார், பக்கத்து வீடு. அன்னைக்கு ஏன் வீட்டு மேல விண்டுக்கிட்டு இருக்கான். நான் எதாத்தமா வரேன், வந்தா மேல மச்சான் அப்படின்னா. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கற? மச்சான் இவக்கு இங்க நிக்கிறான் சொல்லி மேல பார்த்தா ஆள் கூட நின்னுட்டு இருக்கான் மேல. என்னடா இவன் இங்க நிக்கிறான், ஆளு அங்க நிக்குதுங்கடா. சும்மா பேசிக்கிட்டு இருந்தா மச்சான் அப்படின்னா. கூட இருக்கவன நம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ். பேசிக்கிட்டு இருந்தது பார்த்தாம குழாயை உடைச்சு தண்ணியை பிச்சு விட்டான் சார். இதுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சலடா, திருட்டு பயல. தண்ணி பிச்சு கீழே ஓடிக்கிட்டு இருக்கு. எங்க அம்மா மேல ஓடி பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா எங்க அம்மா பார்த்தா அந்த புள்ள ஓடி போயிருச்சு, இவன் இங்கிட்ட ஓடி போயிட்டான். பாத்துக்கலாம் ஒத்த அந்த விடுறா பாத்துக்கலாம். எங்க அம்மா என்னைய பிடிச்சு கத்துது, யாரா அந்த புள்ள, யாரா அந்த புள்ளன்னு. என்ன உளறுகிறா? அவன் வீடு பக்கத்து வீடு, அந்த புள்ள வீடு ஒரு 4 தெரு தள்ளி தான். நீ அப்படி வரியா? நேரா வீட்டுக்கு 3 நாள் வீட்டு பக்கம் போனேன். 3 நாள் நான் கத்திட்டு போனேன். நான் அவங்க அப்பா வெளியே வந்துட்டாரு. இல்ல 5 நாள் பிளாக், 3 மாசம் பிளாக். அந்த தாடி வளர்த்தா 3 மாசம் தாடி. அது நீ இவனை கூட வச்சிருக்கியப்பா ஃப்ரெண்டுன்னு? என்னைய கூட வச்சுட்டு தான் சார் கத்துனா. வண்டியில் நான் பின்னாடி உட்காந்துருப்பேன். என்னை பிடிச்சிக்கிறதுக்கு எனக்கு பின்னாடி ஒருத்தன். நீ சந்தோஷமா இருக்கியா? நான் சந்தோஷமா இருக்கேன். பிடிச்சிட்டு கரெக்டாக வண்டியில் போறப்ப அந்த வீட்டுக்கிட்ட போறப்ப பேரை சொல்லி கத்திடுவாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் 2 பேரும். ஒரு நாள் உன் போன் அந்த பொண்ணு கிட்ட போட்டு கொடு, அந்த பொண்ணோட போன் நீ வச்சுக்கோ. ஒரு நாள் நீ பேசினா லவ் பண்றா அப்படின்னு நான் கேட்டேனா கோடால எடுத்து மண்டையை வெட்டி பொளந்து மூளையை எடுத்து மாடியில போட்டுறேன். அதுவும் இந்த ஸ்டேட்டஸ் வச்சு கொல்றான் பாருங்க. அப்பா வணக்கம் தம்பி. ட்ரெயின் விட்டுனே இருக்கான் சார், சென்னை எக்ஸ்பிரஸ் மாதிரி விட்டுனே இருக்கான் ட்ரெயின். என்னப்பா வச்சிருக்க ஸ்டேட்டஸ் இப்ப? வாட்ஸ்அப் வந்து புதுசு. இவன் வந்து சொந்தக்கார பொண்ணவங்க, யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக எல்லாரையும் ஹைட் பண்ணி விட்டு ஸ்டேட்டஸ்லயே மெசேஜ் அனுப்பிக்கிறது. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவன் வருவாங்க. மெசேஜ் அனுப்பி டெலீட் பண்ண முடியாது அப்போ வாட்ஸ்அப்ல. அதனால ஸ்டேட்டஸ்லயே ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அந்த பொண்ணு ரிப்ளை பண்றது, எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பான். அங்க வந்தே ஓவர்திங் கொட்டி அத்து. ஒரு வருஷம் இப்படியே பேசிட்டு இருந்து என்கிட்ட ஸ்கிரீன்ஷாட் எல்லாத்தையும் ஒரு நாள் காட்டினா பக்கம் தூக்கி போட்டுருச்சு. இதை ஏன் சார் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி வந்து ஸ்டேட்டஸ்லயே லவ் பண்ணிட்டு இருக்குது, எதுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபோன் பண்ணி பேசிருக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு இது வேற மாதிரிடா, ட்ரை பண்ணி பார்ப்பேன். நான் அதுக்கு ட்ரை பண்ணும் அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன சாய்ஸ்னு சொல்லிட்டு வல்லு பொண்ணு காமிச்சிருக்க? சொந்தக்கார பொண்ணுல ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. அவங்க அப்பா கொஞ்சம் பல்கா இருப்பாப்ல, அதனால கொஞ்சம் எனக்கு பயம். சார் அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. எங்க அடிக்கடிக்க வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ப்ரொபோசலே வந்துட்டு அதுல தான் சார் நடந்துச்சு, அந்த ஸ்டேட்டஸ்ல நடந்துச்சு. என்னோட சின்ன வயசு இமேஜ் இருக்குல்ல, விடிய நாங்க போய் ஒரு பார்க்ல நின்னுட்டு இருந்தோம். அந்த பொண்ணு வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க பார்க்ல விடிஞ்சிருச்சு. அது இந்த நாய் வீடியோ எடுத்துருச்சு. வீடியோ எடுத்து எல்லாரும் ஹைட் பண்ணி தானே ஸ்டேட்டஸ் பண்ணோம். அந்த பொண்ணு பாக்குற மாதிரி, எங்க அம்மா பாக்குற மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டான். போப்பா, இவன் படத்தை தாண்டி போ. நான் நைட் ஸ்டடின்னு போய் அவன் வீட்டுல உட்காந்துருக்கேன். அவங்க நைட் ஸ்டடியா முடிச்சிட்டாங்க. என்னடா பண்ற? விடிய எதுக்கு முழிச்சிருக்கோன்னு தெரியாது. எள்ளு எண்ணெய் காயுது, நான் எதுக்கு காயிறேன் எனக்கே தெரியல. எல்லாருமே கோமாளி சொல்லுவாங்க, இன்னைக்கு தான் உண்மையான கோமாளியா இருக்கேன். சூப்பர். செகண்ட் லவ் தேடி பெங்களூர் போயிருந்தோம். செகண்ட் லவ் தேடி பெங்களூர் போயிட்டீங்களா? ஆமா. ஃபர்ஸ்ட் லவ் தேடி ஸ்ரீலங்கா போயிருந்தோம். ஸ்ரீலங்காக்கு போனீங்களா? ஆமா. இறங்கி ஏதாவது செய்யலாமான்னு ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அங்க போயிட்டு ஏதோ யாழ்ப்பாணம்ல ஏரியாக்கெல்லாம் போய் அவங்க பொண்ணு கண்டுபிடிச்சி வீட்டுக்கிட்ட போயிட்டோம். இது என்ன பூன்னு கேளுங்களேன். என்ன பூ? அந்த பொண்ணு டியூஷன் எடுத்துக்கிட்டு இருந்தது. ப்ரப்போஸ் பண்ணல சார், நான் வீடியோ ப்ரப்போஸ் பண்ணல. அது ஒன் சைடு லவ். கமான் வேலு, இஷ்டத்துக்கு இவர் என்ன சொன்னாரு, மச்சான் நாடோடிகள் படம் இருக்கு, கிளம்பு, நீ தான் எல்லாத்தையும் செஞ்சு வைக்கணும் அப்படின்னாரு. சம்பவ சிவாசி பொண்ணு கிளம்பி அங்க போனா அந்த பொண்ணு ஏன்டா வந்தன்னு கேட்டுது. நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. அதுவும் ஸ்ரீலங்கன் லாங்குவேஜ்ல கேட்டுது. அது என்னன்னு உனக்கு தெரியும் இல்ல, மச்சான் லவ் யூ சொல்லிட்டா வா போலாம் அப்படின்ட்டான். ஒண்ணும் தெரியாத மண்ணு கூட்டம் இருக்கா போனீங்களா? ஆமா, கூட்டு வரதுக்கு போயிட்டோம். ஒன் சைடு லவ்க்கே கூட்டு வரதுக்கு போயிட்டோம். இங்க இருந்து விடுறது இல்ல. அவனே அங்க மட்டும் நான் இருந்திருக்கணும். கல்ல எடுத்து கண்ணாடி உடைச்சிருப்பேன். செகண்ட் லவ் என்னாச்சு? அது பிரேக்கப் ஆயிடுச்சு. தேர்ட் லவும் பிரேக்கப் ஆயிடுச்சு. இன்னும் புரியலையே, எனக்கு மட்டும் புரிஞ்சா? ஃபுல்லா சொல்லுப்பா முதல்ல மெதுவா. என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. ரெண்டாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணா சார். அந்த பொண்ணை வீட்டுல ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க. இந்த மேட்டர் தெரிஞ்சு பெங்களூர்ல. நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பெங்களூர் போயிட்டு அந்த பொண்ணு வேணாம் எனக்கு கல்யாணம் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லிருச்சு. பையன் ரொம்ப சோகமாயிட்டான். இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? சரி திருப்பி வரும்போது மச்சான் நான் வண்டி ஓட்டுறேன், நான் வண்டி ஓட்டுறேன், எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, நான் வண்டி ஓட்டினா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். வேகமா வந்தோம், வீட்டுல விட்டான் கொண்டு போய். எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி? வண்டி டிவைடர் அங்க இருக்கு, டிராக்டர் நிறுத்திட்டு எல்லாரும் வந்து எங்களை தூக்கி விடுறாங்க. அழுதுகிட்டே சொல்றான், சாகலன்னு தான் மச்சான் இப்படி பண்ணுன்றான். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல. ஐயோ. தேர்ட் ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு. அது எந்த ஊரு? சென்னை தான். ஓகே. அந்த பொண்ணு கையில காலெல்லாம் விழுந்து சேர்த்து வச்சோம். ஒரே வாரம் தான் பண்ணான். அதுக்கு நான் என்ன பண்ணு? சாம்பார் ஊத்தணுமா? என்ன நடந்துச்சுனே தெரியல. என்கிட்டயும் சொல்ல மாட்டான். பிரேக் மச்சான் முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட்க்கு போயிடலாம்ன்றான். நாங்க போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி உங்க 2 பேரும் உள்ள போட போறோம். ஏப்ரல் 20 அந்த பொண்ணுக்கு பர்த்டே ஃபர்ஸ்ட் லவ்க்கு. ஓகே. ஸ்ரீலங்கா மறுபடியும் போலாம்ன்றான். ஏன்டா இப்போ அந்த பொண்ணு ஞாபகம் வந்துச்சுன்னா இன்ஸ்டால அவங்க அப்பாவுக்கு வெட்டிங்க்கு ஒரு போட்டோ போட்டுருந்துச்சான். I didn't expect this from you. இப்போ வந்து குண்டா வெள்ளையா இருந்துச்சான். இப்போ ஒல்லியா கருப்பா போயிருச்சான். அவங்க அப்பா பத்தி நான் கேள்வி கேட்கணும், சோறு போறீங்களா இல்லையா நான் கேள்வி கேட்கணும்.
சொல்லிட்டு போறேன்றான். எல்லாரும் லூசு மாதிரி சிரிக்க போறோம். இதுதான் இந்த வீடியோ. சார் இதுக்கு கொடுமை என்னன்னா அதுக்கு போற செலவு என்னது? வண்டி விற்க போறது ஏன் வண்டி? தோனி வாழ்க கோலி வாழ்கன்னா நீங்க எப்போ வாழ போறீங்க? அவன் பேர்ல 1,80,000 கடன் இருக்கு. என் பேர்ல மொத்த கடன் அவரு சொல்லிட்டு வந்தேன்ல எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். மொத்த கடன் அவருது. என் வண்டி இப்ப கடமானத்துல இருக்கு. அடுத்த வண்டி இப்ப விற்க பிளான் பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஐயா மூஞ்சில சிரிப்பே காணோம். போதுமா? இப்ப வரும்போது சொல்றான் மச்சான் எப்படியா இந்த வண்டியை நம்ம அடமான வச்சிட்டாது போயிட்டு வந்துடுறான். ஏதாவது ஒண்ணு புதுசு புதுசா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் கூட ஓகே சார். எனக்கு கமிட் ஆகவே விட மாட்டான். 15 வருஷம் ஆக விட மாட்டான். இங்க வாங்க. ஏதாவது பொண்ணு இன்ஸ்டால எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தா சார் பிளாக் பண்ணிடுவாரு. கை முன்னாடி வை. அந்த பொண்ணு என்னைக்காவது நேரில் நான் பார்த்தேன் அப்படின்னா நான் போய் கேட்பேன் என்ன ஒரு ஃபோன் மெசேஜ் எதுவுமே பண்ணலன்னு கேட்டா உனக்கு பண்ணா நீங்க தான் பெரிய முடி மாதிரி பிளாக் பண்ணிட்டீங்க அப்படிங்க. என்னமா முடின்ட்ட பட்டுன்னு இங்க விட்டு இந்த நரம்புக்கு மேல உயிர் பட்டுன்னு போயிடும். வந்து கேட்பேன் நான் பிளாக் பண்ணிட்டேன். பிளாக் லிஸ்ட்ல பார்த்தா அவ்வளோ இருக்கும். இவரை எவ்வளவு சொன்னாலும் சி. ஏன் உங்க போனை வாங்கி ஒரு பிளாக் பண்ணிடுவாரா? இன்ஸ்டாடி அவனே யூஸ் பண்றான். இது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு எனக்கே தெரியும் இன்ஸ்டாடி அவன்கிட்ட இருக்குன்றது. அவங்க அப்படியே கொத்தா பிடிச்சி முதுகுல 10 சவுக்கடி விளாசி பாருங்க. பொண்ணு கான்டாக்டே இல்ல. கடைசி வரைக்கும் மொட்டை பையனா வச்சுக்கணும். கூட இருந்து செலவு பண்ண உனக்கு. எனக்கு எரிச்சல் வருது இவனே. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அன்னைக்கு தான் சார் டூர் போயிருக்கோம். கேரளால நிக்கிறோம் சார். காப்பிக்கு காசு இல்ல. 10 ரூபா சில்லற இல்ல. இவன் நிக்கிறான் ஆள் கூட. உங்களுக்கு வேலையா இருக்காரா? 10 ரூபா கேட்டேன். இப்ப ஆல்ரெடி குச்சமா கேட்கிறேன் ஃப்ரெண்ட் தானே இல்லன்ட்டான். சரி சொல்லி போயிட்டு திரும்பி வரேன். அந்த பிள்ளை 60 ரூபா ஐஸ்கிரீம் வாங்கி தின்னுட்டு இருக்கான் சார். ஒரு 60 ரூபா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறான் சார். 10 ரூபா காப்பி கொடுத்துலாம் போயிட்டேன் சார். நான் முளைச்சி 3 இலை விடல உனக்கு. ஆக்சுவலி அவனே கமிட் ஆகல. இந்த நாயை கமிட் ஆகிறதுக்கு என்கிட்ட வந்து ஐடியா கேட்கும். மச்சான் நான் ஒரு பொண்ணை கிட்ட பேசினா எப்படா பேசணும்? நானும் சொல்லுவேன் மானம் கட்டு போய் மச்சான் முதல்ல அவகிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக்கா பேசுறா அப்பதான் அவ உன்னை அக்செப்ட் பண்ணுவா அப்படின்னு. பிளைண்ட் பிரெயின் இவன் போயிட்டு ஏய் என்ன கமெண்ட்ரியா எப்படிங்கிற நல்லா இருக்கிறியா இப்பெல்லாம் பேசினா ஒரு பொண்ணு எப்படி சார் பேசும்? நான் வருத்தப்படாத சட்டியா ஊத்துட்டு உள்ள இருக்க மானியா அறுத்துரு. இந்த கதை நீங்க பேசிட்டு பேசுவீங்க. நான் என் ஆள்கிட்ட எப்பவுமே ஒரு சைலண்டா தான் பேசுவேன். நிறைய ஓட்ஸ் அப்படியோ. அதான் எப்படி? என்ன செல்லம் எப்படி இருக்க? என்னோட பிரைவேட்டா அம்மு செல்லம் அப்படி அம்மு செல்லம் அது எல்லா லவர்ஸும் பேசுறது தான் சார். அது அவங்களோட பிரைவேட்சி. மூடிக்கிட்டு இருக்கணும். நான் வந்து உங்கள்ட்ட வெளிப்படையா தான் பேசுறேன். லட்சுமான்னு வாங்க சார். லட்சுமி வந்து ஷார்ட்டா லட்சுமா ஓகே. கிரிஞ்சு தாய்களா பாப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் பார்த்தா மாடு மாதிரி வளர்ந்துருப்பான். எனக்கு தெரியாது. அவனை போய் பாப்பான்வாங்க. அதெல்லாம் மனசாட்சியே ஏத்துக்கவே முடியாது சார். அந்த மாதிரி கொடுமையா இருக்கும். அந்த மாதிரி பாப்பான்னு கூப்பிடும்போது கியூட்னஸ் ஓவர் கியூட்டாக இருப்பதாக உணர்கிறார். போன் பேசும்போதெல்லாம் 5 நிமிஷம் தான் பேசுவாங்க. அதுக்குள்ள பாப்பா லவ் யூ சல்லம் உம்மா அப்படிலாம் சொல்லுவாங்க. மனைவிக்கு வந்து எப்போதுமே கணவன் வந்து ஒரு குழந்தை தான். கல்யாணம் முடியல, அலையன்ஸ் நடக்கல, அதுக்குள்ளாடி மனைவியா கொண்டாட்டியா இப்படி பேசுறாங்க. எந்த ஜாதியில பிறந்தது முக்கியம் இல்ல, என்ன சாதிக்கு பிறந்தது. 2 மணி நேரமா அவ்வளவுதான் சார். நான் சொல்றேன் நான் மேடையில் ஏறி பேச போறேன் அதனால நீ வீடியோ எடுத்துரு அப்படின்னு சொல்றேன். வீடியோ எடுக்கிறதுக்காக நிக்கிறான் சார். நான் பேசுறேன். நேரம் இருடா அப்பெல்லாம் கேட்டாலே டயர்ட் ஆகுதுடா. அங்கே சென்று விட்டால் ஆகையானால் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறேன். அந்த சைடுல இவன் பேசுறான் சாப்பிட்டியா அப்படின்னு வருது. அந்த வீடியோல 4 நிமிஷம் வீடியோல சார் தம்பி கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்னா அப்படின்னு பேசுறேன். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க இப்படி வருது சார். அப்பதான் யோசிச்சேன் இவன் கூட போறான் லைட்டு போகும்பொழுது பாத்துக்கிறேன். இல்லன்னா போனை வந்துட்டு பிளைட் மோல போட்டுரும். இல்லன்னா எப்படியாவது இவன் போனை வாங்கி மறைச்சு வச்சிருக்கேன். மென்டல் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிடு.